நீங்க ஓப்போ விவோ மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. அதாவது என்னதான் திருட்டுத்தனம் பண்ணாலும் அதை நாசுக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். உங்க வீட்லயே உங்க ஃப்ரெண்டோ இல்ல ஃபேமிலியில யாரோ உங்க மொபைலை கேட்பாங்க. கேட்கும்போது அதுல உள்ள வந்து உங்களுக்கு போட்டோஸ் இந்த மாதிரி பிரைவேட் நிறைய வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இதை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த செட்டிங்ஸை போய் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுச்சீங்கன்னா முதல்ல செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல உள்ள பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் க்ளோனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் உள்ள பாத்தீங்கன்னா 2 பின் கேட்கும். இந்த 2 பின்னை வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு பின்ல வந்து உங்களுக்கு முக்கியமானது தேவையான இந்த பிரைவேட் வீடியோஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்க அதுல உள்ள வந்து சேஃபா வச்சுக்கலாம். இன்னொரு லாக்ல வந்து நீங்க வந்து தேவையில்லாத நார்மலா உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க அதை போல நீங்க வச்சு யூஸ் பண்ணுங்க. இப்போ யாராவது உங்க மொபைலை வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் அந்த இடத்துல அந்த லாக்கை போட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. இப்போதைக்கு விவோ ஓப்போ மொபைல் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி யூஸ் பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். வரட்டா. இப்போ லேட்டஸ்டா வந்த மெசேஜ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மெசேஜ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சைட்ல வந்து மெசேஜ் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ் ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கும். இந்த லெட்டர்ஸ் ஏன் வருது எதுக்கு வருது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லத்தானப்பா நீ வந்திருக்க, அப்புறம் என்னப்பா சொல்லுப்பா. நீங்களா யாருடா? நாங்க யாரா? நம்ம டிராய் வந்து புதுசா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வர்ற மெசேஜ்ல வந்து ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் உள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா பினா ப்ரமோஷன் மெசேஜ், ஜினா கவர்மெண்ட் மெசேஜ், டீனா டிரான்சாக்ஷன் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் கொடுத்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது இல்லாம எந்த மெசேஜ் வந்துச்சுனாலும் அந்த மெசேஜ் வந்து ஸ்பாம் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் உங்க மொபைலுக்கு வருதா வரலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க. சாம்சங் மொபைல் யூஸ் பண்றவங்க சார்ஜ் போடும்போது விதவிதமான டிஃபரெண்டான அனிமேஷன் போட்டோ செட் பண்ணி நினைச்சீங்கன்னா இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணிச்சீங்கன்னா முதல்ல செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல உள்ளவே பாத்தீங்கன்னா மூட்ஸ் அண்ட் ரூட்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க உள்ளவே பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சார்ஜிங் ஸ்டேட்டஸ்ல உள்ளவே பாத்தீங்கன்னா அதுல வந்து சேஞ்ச் ஸ்கிரீன் வால்பேப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் போய் உள்ள செட் பண்ணிக்கோங்க. விதவிதமான அங்க வால்பேப்பர் இருக்கும், அனிமேஷன் போட்டோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க சார்ஜிங் போடும்போது வந்து இந்த மாதிரி சார்ஜிங்ல அனிமேஷன் போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் இல்லாமல் அதுல என்னன்னா ஒரு சின்ன சார்ஜர் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அந்த அனிமேஷன் போட்டோலாம் ஆன் பண்ணிக்கும் போது உங்களுக்கு சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சார்ஜிங் வந்து கொஞ்சம் குறையும். இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சு நீங்க இந்த டிப்ஸை பார்த்துட்டு மட்டும் போகாம இந்த டிப்ஸை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் சாம்சங் யூஸ் பண்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.